உங்க நெஞ்சில பச்சை குத்து இருக்கிற என் பேரை தயவு செஞ்சு அழிச்சிருங்க பெரியய்யா. என் நெஞ்சில் இருக்க உன் பேரை அழிச்சிடலாம். ஆனா என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற உன் நினைப்பை எப்படி அழிக்கிறது? நான் இன்னொருத்தருக்கு மனைவியாக போறவன். தயவு செஞ்சு பச்சை குத்து இருக்கிற என் பேரை அழிச்சிருங்க பெரியய்யா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ நிச்சயமா எனக்கு தான் மனைவியாக போற. இப்போ உனக்கு ஏற்பாடு செஞ்சிருக்க கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. என்ன இப்படி பாக்குற? நான் எந்த நம்பிக்கையில இவ்வளவு உறுதியை சொல்றேன்னு பாக்குறியா? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கோயில்ல பிள்ளையார் வட்டம் போட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. நீ தினம் கும்பிடுற அம்மன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அந்த அம்மன் என்கிட்ட இருந்து ஒண்ணு பிரிக்க மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடந்து உன் கழுத்துல தாலி ஏறி நீ இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டனா அதுக்கப்புறம் வேணா இந்த பேரை நான் அழிச்சிடுறேன். அது வரைக்கும் உன் பேரை நான் அழிக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு பெரியய்யா. அந்த அம்மன் என்னை கைவிட மாட்டா. சரி, நீ நினைக்கிற மாதிரி உன் கல்யாணம் நடக்குமா இல்ல நான் சொல்ற மாதிரி உன் கல்யாணம் நடக்காதான்னு இப்போ இங்கே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? எப்படி பெரியய்யா? இந்த பொக்கையில இருந்து நான் ஒரு பூவை கையில் எடுப்பேன். உன் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவேன். நடக்காது. நடக்கும். இதான் கடைசி பூ எனக்கு வந்திருக்கு. நான் சொல்றதுதான் நடக்கும். ஏண்டா அந்த மேனேஜர் பவர் வந்துரும் சொன்னாலடா, இன்னும் ஏண்டா வரல? எப்ப வரும்னு கேளு போ. போ. அத்தா பவர் வந்துருச்சுடா. வந்துச்சா? அத்தா இந்த கல்யாணம் நடக்காது. சித்தி லிஃப்ட் வந்துருச்சு. ப்ரோ
என் பொக்கே. ஐயோ 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 ஐயோ, எனக்கு ஞாபகம் மருதி அதிகம். அதான் பொக்கேவை கையில வச்சுட்டே இருந்தேன். நீ என்னடா கீழே வைக்க சொல்லி இப்படி வீணாக்கிட்டியே. உனக்கெல்லாம் நல்லதே நடக்காது, நல்லதே நடக்காது. இது என்னுடைய சாபம். ஆதி, லிஃப்ட்டுக்குள்ள பூவெல்லாம் சிதறி கிடக்கு. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, ஊர் அடிச்சது. டைம் பாஸ்க்காக பூ வச்சு ஒரு சின்னதா கேம் விளையாடணும். பூவை வச்சு கேமா? கேமா? ப்ரோ 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 எங்கேயோ போயிட்டு ப்ரோ. மாப்பிள புடவை எடுத்து போலாமா? என்ன பண்றது, அதுக்கு தானே வந்திருக்கோம். வா போலாம். ப்ரோ வாங்க மேடம். வாங்க. குரு வா. இப்படி அது எடுங்க. மேம், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. சார், கூல் ட்ரிங்க்ஸ். தேங்க்ஸ். மேடம், மேம் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. சார், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க சார். தேங்க்யூ. சார், கூல் ட்ரிங்க்ஸ். தேங்க்யூ. அண்ணி, அண்ணி ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச புடவைய பார்த்து அப்படியே அழிக்கோங்க. சின்னையா, தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்க. எப்பவும் போல என்ன பார்வதின்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. என்னது? பார்வதியா? நீங்க தான் என்னோட அண்ணி. நீங்க தான் என்னோட அண்ணின்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். தளபதி என்ன ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டுனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்க. நீ ப்ரோ ஓகேவா? இந்த இப்ப பாரு அண்ணி, ஏன் அண்ணி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? குரு, எப்படியாவது அண்ணன் தம்பிங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அவளை இங்கிருந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடணும். சீக்கிரமா ஏதாவது ஒரு புடவையை செலக்ட் பண்ணி இங்கிருந்து கிளம்பிடலாம். ஓகே தா. டேய், அங்க பாரு, ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. போய் அவளை முதல்ல கூட்டிட்டு வா. சரியத்தா. சொல்றது கொஞ்சம் பார்வதி, புரிஞ்சுக்கங்க அண்ணி. உனக்காக தானே புடவெல்லாம் எடுக்க வந்திருக்கோம். இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? வா. அந்த புடவை எடுங்க. ஆஹா, பார்வதி இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. போட்டு பாரு. உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? சரி விடு, வேற பாப்போம். அது நல்லா இருக்குல்ல? அந்த படம் எடுங்க. ஆஹா, சூப்பர். இந்த கலர் நல்லா இருக்குல்ல? பாரு. ஆஹா, சூப்பர்.
அட்டகாசமா இருக்கு. இந்த புடவை பாக்குறீங்களா சார்? ம். அந்த புடவை காட்டுங்க. ம். அது அந்த எல்லோ கலர் எடுங்க. இந்தாங்க சார். ஆஹா, கலரு பயங்கரமா இருக்கு. கதை அப்படி போகுதா? ப்ரோ என்ன ப்ரோ, அன்னைக்கு நீயே புடவையை செலக்ட் பண்ணி கற்பனையிலேயே கட்டி பாக்குறியோ? நடக்கட்டும் நடக்கட்டும், என்ஜாய் என்ஜாய். அந்த ப்ளூ கலர் கொடுங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்வதி? இந்த கலர் உங்ககிட்ட இல்லவே இல்ல பார்வதி, ரொம்ப அழகா இருக்கு. பார்வதி நீ சொல்லு பார்வதி, உனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா, இல்ல இது பிடிச்சிருக்கா, இல்ல இது, இல்ல இது, எது பார்வதி சொல்லு. என்ன பார்வதி பதிலே சொல்ல மாட்டேன்ற? உனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு சொல்லு பார்வதி. குரு, என்னால செலக்ட் பண்ணவே முடியலடா. எல்லாமே நல்லா இருக்கு, எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியல. நீ ஏதாவது பண்ணியா? அத்தை இங்க பாருங்க, இது ஃபுல்லா நான் தான் செலக்ட் பண்ணது. ஆனா பார்வதி தான் எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேன்றா. என்ன பண்ற? ஏன் பார்வதி, உனக்கு எதுவும் பிடிக்கலையா? ஒண்ணு சொல்றதுக்கு வெக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் அங்க நிக்கிற மாப்பிள்ளை கேட்டு சொல்லுங்க இந்த புடவை ஓகேவான்னு. ஹலோ, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளைய நான் தாங்க. உன்னை யாராவது கேட்டாங்களா? சாரி சார். சாரி மேடம். முதல்ல அந்த புடவையெல்லாம் எடுத்து போடுங்க. ஓகே சார். சாரியா? சாரி. அக்கா அக்கா, என்னம்மா? அந்த அங்கிளைய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. சொல்லுங்கக்கா, இவரையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பாய் கருத்து சொல்ல வேண்டியதானே. அந்த அங்கிள் தான் உங்களுக்கு சரியான ஜோடி. அந்த அங்கிளைய கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அங்கிள பிடிக்கவே இல்ல, சுத்தமா பிடிக்கல. இந்த அங்கிள் உங்களுக்கு சித்தப்பா மாதிரி இருக்காரு. இவர் வேணாக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அப்படியே வேணாக்கா. அக்கா சொல்லுங்கக்கா, இந்த அங்கிள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுங்கக்கா. பாப்பா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வாங்க அப்படி. உனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் இங்க இருக்கு பாரு. சரிங்கப்பா. மாப்பிள்ள, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. குழந்தை சொன்னா தெய்வம் சொன்ன மாதிரி கரெக்டா தானே சொல்லிருக்கு. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீணா போன கோட்டு தான்.
எப்ப பார்த்தாலும் கருணை கவச கொண்டல மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு முதல்ல அதை கைட்டு தொலைடா. இந்த செக்ஷன்ல எதுவுமே எனக்கு பிடிக்கல. வாங்க வேற செக்ஷன் போ. வா வாங்க. சீக்கிரம் வா. வா ப்ரோ. வா வா. பட்டுப்புடவை முதல்ல பார்க்கலாம். பார்வதி வா பார்வதி. வா பார்வதி வா வா. அந்த புடவை எடுங்க. இந்த புடவையா சார்? அதான். இல்லங்க சார். கொடுங்க கொடுங்க. பார்வதி இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேடம் அந்த மூணாவதா இருக்க புடவை எடுங்க. இதுவா சார்? அங்க இல்ல மேடம், அங்க 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 மேல மேல அது அது அந்த பச்சை கலர். ஓகே சார். அந்த பச்சை கலர் அதான் அதான். ஹலோ 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 இங்க பாருங்க. அது மேடம் அது மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் ரெண்டாவது மீ. ரோல இருக்க அந்த புடவை பாருங்க மேடம். ஓகே சார். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நல்லா பாருங்க மேடம். ஹலோ ஹலோ மிஸ்டர். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. அது ஹலோ சூப்பர் ப்ரோ. பொறுக்கி இவெல்லாம் புடவை எடுக்கவா வரான்? பொண்ணுங்க மேல உரசறதுக்குனே வரான். அவனை போலீஸ் லேண்ட் ஓவர் பண்ணுங்க. சாரி சார், இவனை நாங்க பாத்துக்கிறோம். பப்ளி மாப்ள, ஆக்ஷன் ரியாக்ஷன்னா அப்படி இருக்கணும். அதை விட்டு போட்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண ஒருத்த உரைச்சிக்கிட்டே இருக்கான். அவங்கிட்ட போய் டவர் கிடைக்காத போன்ல பேசுற மாதிரி ஹலோ ஹலோ எஸ்கியூஸ் மீனா உடம்ப மட்டும் வளர்த்தனா போதாது மாப்ள, நம்பி வந்த பொண்ணை காப்பாத்தவும் தெரியணும். இந்நேரம் ப்ரோ மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு ஜிம்முக்கு போல. அதான். ஓ, இவர் போயிருந்தா மட்டும் மாப்பிள்ளையா மாப்பிள்ள. சரி, இன்னும் எதுக்கு வேடிக்கை பாத்துக்கிட்டு சீக்கிரம் ஏதாவது புடவை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போலாம். நீங்க அந்த புடவை எடுங்க.